வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க. நேற்று ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். உங்களுக்கு தேவையான வீடியோஸ் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதுக்கேற்ற வீடியோ வந்து மேக் பண்ணி போடுவேன். ஸோ அந்த இதில் கமெண்ட்ஸில் பார்த்துருந்தேன். நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. ஒரே பேர்ட்ஸ் வந்து மாறி மாறி ஃபைட் பண்ணிக்கொண்டே இருக்குது, கேஜுக்குள்ளே ஒரே ஃபைட் பண்ணிக்கொண்டு இருக்குது, எக்கெல்லாம் தட்டி விடுது, மற்ற பேர்ட்ஸில் எக்கை போய் இந்த பேர்ட்ஸ் தட்டி விடுது அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் வந்து சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இது என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் இப்போ செப்பரேட் ப்ரீடிங் போடுறவங்களுக்கு இப்படி நடக்கிறது இல்லை. மாஸ் ப்ரீடிங் போடுறவங்களுக்கு தான் இப்போ நிறைய பறவைகளை ஒரு கூண்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறவங்களுக்கு தான் இப்படியான பிரச்சனைகள் வருது. இந்த பிரச்சனைகள் என்னென்னத்துக்காக வருதுன்னு தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கேஜுக்குள்ளே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு பறவை தான் வைக்கலாம். இப்போ உங்களோட கேஜ் வந்து ரொம்பவே பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்கு அளவான நிறைய பறவைகளை விடலாம். இதே வந்து ஓரளவு ஒரு 5 பேர் வளர்க்கக்கூடிய கேஜுக்குள்ளே நீங்கள் 6-7 சோடியை வாங்கி விட்டீங்கன்னு சொன்னால் அது மாறி மாறி சண்டை பிடிக்கும். இடம் காணாதால் சண்டை வந்து அதிகமாக பிடிக்கும். அதனால் நீங்கள் ஒரு கேஜை நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா அந்த கேஜ் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பேர்ட்ஸை அளவை அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. இப்படி நீங்கள் பார்க்குறதால கேஜுக்குள்ளே இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் வந்து சண்டை பிடிக்கிறது ஒரு கொஞ்சம் குறையலாம். அடுத்து வந்து இப்போ ஒரு 4 சோடி வச்சுருக்கிறீங்க. நீங்கள் 4 சோடி வச்சுருக்கீங்கன்னா 4 சோடிக்கும் 4 ப்ரீடிங் பாக்ஸ் தேவை, இல்லாட்டி பொட் வைக்கிறேன்னா பொட் தேவை. இந்த 4 பொட்டுக்கு பதிலாக நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பொட்டும் வைக்கணும். ஏன்னு சொன்னால், ஒரு பேர்ட்ஸ் வந்து சில நேரத்தில் எக் வைக்கும். எக் வச்சு அந்த குஞ்சு பொறிச்சிட்டு வர டைமில் அது குஞ்சு பொறிச்சிட்டு குஞ்சு கொஞ்சம் வளர்ந்து கொண்டு வர கடையில் அடுத்த முட்டையே போடும். அப்படி அடுத்த முட்டையை போடுறதுக்கு அந்த பேர்ட்ஸ் என்ன செய்யும், இருக்கக்கூடிய குஞ்சையும் வெளியே தள்ளி போட்டு தான் திரும்ப முட்டை போடும். இதனால் தண்டை குஞ்சை தட்டாமல் இதே வந்து வேறு ஒரு ப்ரீடிங் பாக்ஸில் போயிட்டோ இல்லாட்டி பொட்டில் போயிட்டோ அந்த முட்டையை தட்டிட்டு தான் திரும்ப அதுக்குள்ளே முட்டை போடுறதுக்கு ட்ரை பண்ணும். ஏன்னு சொன்னால் அதுக்கு இடம் பற்றாக்குறையால் இப்படி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் 4 சோடி வச்சுருக்கீங்க, எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பொட்டும் வச்சிங்கன்னா அந்த பொட்டுக்குள்ளேயும் போய் முட்டை போடும். அதனால் கட்டாயம் வந்து இப்போ ஒரு 4 சோடி வளர்க்குறீங்கன்னா குறைஞ்சது 5 பொட்டோ ப்ரீடிங் பாக்ஸோ வைங்க. இப்படி நீங்கள் வைக்கிறதால இப்படி முட்டையை தட்டி விடுற பிரச்சனைகள் வந்து இடப்பற்றாக்குறையால் தான் முட்டையை தட்டி விடுறது கூடுதலாக நடக்குது. இதனால் நீங்கள் கட்டாயம் வந்து 4 சோடிக்கு ஒரு 5 ப்ரீடிங் பாக்ஸாவது வைங்க. இப்படி வச்சிங்கன்னு சொன்னால் முட்டையை தட்டி விடாது. அடுத்தது வந்து ஃபைட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. எல்லா பேர்ட்ஸுக்கும் வந்து ப்ரீடிங் பாக்ஸாக போட்டோ இருக்குதுன்னு சொன்னால் வேறு பேர்ட்ஸோட போய் அது ஃபைட் பண்ணாது. அதனால் இதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து ஃபுட். நீங்கள் ஃபுட் வைப்பீங்க, டெய்லி வந்து ஒரு இடத்துல திணை வைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து வைக்கக்கூடிய இடம் வந்து ஒரே இடத்துல நீங்கள் திணையை வச்சிங்கன்னு சொன்னால் இருக்கக்கூடிய எல்லா பேர்ட்ஸும் வந்து ஒரே இடத்துல வந்து சாப்பிடும்போது மாறி மாறி சண்டைகள் வரும். இப்படி சண்டை வரும்போது அது ஃபைட் வந்து ரொம்பவே ஃபைட் பண்ணுறதால கொஞ்சம் சின்ன பேர்ட்ஸ் எல்லாம் வந்து இறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் சாப்பாடு வைக்கிற இடத்துல ஒரு 2 தட்டு வைங்க. ஒரு இடத்துல இன்னொரு சாப்பாடு வாங்கிங்க, அடுத்த மாதிரி மற்ற இடத்துலையும் அதே போல் சாப்பாடை வைங்க, பிரித்து வைங்க. கொஞ்சம் நீங்கள் பிரித்து வைக்கிறால இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் வந்து இப்போ ஒரு 10 பேர்ட்ஸ் இருக்குன்னு சொன்னால் 5 பேர்ட்ஸ் இதுலேயும் 5 பேர்ட்ஸ் அதிலையும் போய் சாப்பிடும், மாறி மாறி சாப்பிட்டு கொண்டு இருக்கும். ஒருவேளை ஒரு பேர்ட்ஸ் வந்து இங்கால துரத்தினா கூட அங்கால இருக்கக்கூடிய இடத்துல சாப்பிட்டு இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் வந்து ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுவே வந்து ஒரே இடத்துல வச்சிங்கன்னா அந்த இடத்துல வந்து சண்டை பிடிக்கும்போது இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் வந்து சாப்பிடாமல் இருந்து சாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் கட்டாயம் வந்து சாப்பாடு வைக்கிறத பிரித்து 2-3 இடத்துல வைங்க. உங்களோட பேர்ட்ஸ் இருக்கக்கூடிய எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி 2-3 இடத்துல வைங்க. இதே மாதிரி தண்ணியையும் பிரித்து வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து வந்து ஏஜ் டிஃப்ரெண்ட். இப்போ நீங்கள் ஏஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக நீங்கள் இப்போ எல்லோரும் வளர்ப்பாங்க, ரொம்பவே வயசான லவ் பேர்ட்ஸையும் கொண்டு வருவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் சிக்கையும் கொண்டு வந்து எல்லாமே ஒருமிக்க கொண்டு வந்து போடும்பொழுது இப்படி ப்ரீடிங்கில் போடும்போது அது மாறி மாறி ஏஜ் கூடுனது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அது சண்டை பிடிச்சி இருக்கக்கூடிய பேர்ட்ஸை வந்து ரொம்பவே காயப்படுத்துறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து ஏஜ் டிஃப்ரெண்ட் பண்ணி பார்த்து ஒரே சேம் ஏஜில் இருந்துச்சுன்னு சொன்னால் நல்லா சண்டை பிடிக்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து உங்களோட கேஜுக்குள்ளே 2-3 நிறைய கம்புகள் வைங்க, அங்கங்கே தாவி தாவி திரிகிற மாதிரி. ஏன்னு சொன்னால் நீங்கள் செப்பரேட் ப்ரீடிங்க்கு மட்டும்தான் தனியாக ஒரே ஒரு கம்பு வைக்கணும். ஏன்னு சொன்னால் அது ப்ரீடிங் டைமில் மேட் பண்ணும்போது ஃபீமேல் வந்து அங்கால இஞ்சால போகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ட்ரிக்ஸை பயன்படுத்துவாங்க. இதே வந்து மாஸ் ப்ரீடிங்கில் இருக்கக்கூடிய இடத்துல நிறைய கம்புகள் இருந்துச்சுன்னா ஃபைட் பண்ணும்போது மாறி 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 பேர்ட்ஸ் வந்து தாவி தாவி அதில் இந்த எஸ்கேப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அந்த ஃபைட்டில் இருந்து. அதனால் நீங்கள் கட்டாயம் வந்து அது வந்து தாவி போகிற மாதிரி நிறைய கம்புகள் வைங்க. இப்படி நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னாலும் ஃபைட் வந்து ரொம்பவே குறையும். அடுத்தது மெயில் அண்ட் ஃபீமேல் நல்லா பார்த்து டிஃப்ரெண்ட் பண்ணி வாங்குங்க. இப்போ ஒரு 5 மெயிலுன்னா அதுக்கேற்ற 5 ஃபீமேல் வாங்கி விடுங்க. எல்லாமே வந்து ஜோடியாக பார்த்து வாங்கி விட்டிங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் வராது. இதுவே நீங்கள் ஜோடி இல்லாமல் 2 ஃபீமேல் எக்ஸ்ட்ரா விட்டிங்களா இல்லாட்டி 2 மெயிலை நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டால் இந்த பிரச்சனை கட்டாயம் வரும்.
ஒருவேளை இப்படியான சண்டைகள் வருதுன்னு சொன்னால் இதில் இருக்கிற 4-5 காரணம் தான் முக்கியமாக இருக்கும். இதை நீங்கள் பார்த்து வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட பேர்ட்ஸ் வந்து சண்டை பிடிக்காது. அதே வந்து ப்ரீடிங் டைம்லையும் வந்து இப்படி சண்டை பிடிக்கிறதால நிறைய வந்து சிக்குகள் வந்து டெத் ஆகும். அதே மாதிரி ஒருவேளை முட்டை போட்ட பறவை கூட இப்படி ஃபைட் பண்ணி சாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி மெயில் சாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்படி சாகிறதால ப்ரீடிங் வந்து முட்டை போட்டு கூட சிக்கை வந்து காப்பாற்ற முடியாமல் இல்லாட்டி சிக் பொறிக்காமல் சாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் கேஜ் வந்து எப்பயுமே பெருசாகவும், அடுத்து வந்து ப்ரீடிங் பாக்ஸ் எப்பயும் எக்ஸ்ட்ராவையும், ஃபுட்டை வந்து நீங்கள் எப்பயும் ஒரு 2-3 தட்டில் வைங்க. அடுத்து மெயில் அண்ட் ஃபீமேல் டிஃப்ரெண்ட் பண்ணி பார்த்து வாங்குங்க. அடுத்து ஏஜ் டிஃப்ரெண்ட் பண்ணி ஏஜ் வந்து சேம் ஏஜில் வந்து வாங்குங்க. அதே மாதிரி கம்பு வந்து எக்ஸ்ட்ராவாக 2-3 கம்புகள் வைங்க. தாவி அது ஃபைட்டில் இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இனி வரக்கூடிய வீடியோக்களை டெய்லி பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.